இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, உலகின் பல அறிவியலாளர்களை அதிசயமாக பார்க்கக்கூடிய தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் கட்டுவதற்கு தேவையான கற்கள் வெட்டி எடுக்கப்பட்ட இடமான நார்த்தாமலை என்ற இடத்திற்கு தான் நாம் இன்னைக்கு வந்திருக்கிறோம். தஞ்சை பெரிய கோயிலில் இருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த நார்த்தாமலையில் இருந்துதான் பெரும்பான்மையான கற்கள் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் கட்டுவதற்காக வெட்டியெடுக்கப்பட்டிருக்கின்றது. தஞ்சை பெரிய கோயிலுக்கான கற்கள் வெட்டியெடுக்கப்பட்ட மலை என்பதையும் தாண்டி தமிழகத்தில் இருக்கும் மிக பழமையான குடைவரை கோயில்கள் இந்த நார்த்தாமலையில் தான் இருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நார்த்தாமலையில் அமைந்த இந்த கோயிலை 9ஆம் நூற்றாண்டில் முத்தரைய மன்னரான சாத்தன் என்பவரால் தான் கட்டப்பட்டது என்று கூறப்படுகிறது. 9ஆம் நூற்றாண்டில் விஜயாலய சோழரால் தான் கட்டப்பட்டது என்று சொல்வோரும் உண்டு. இந்த விஜயாலய சோழீஸ்வரம் கோயிலின் மூலவராக சிவபெருமான் லிங்க ரூபமாக மேற்கு நோக்கி காட்சி தருகிறார். இந்த கோயில் விமானத்தில் கலசம் எதுவும் இல்லாமல் இருந்தது. இந்த கோயிலின் நுழைவாயிலில் 2 துவாரபாலகர்களின் சிலைகள் அருமையாக காட்சியளித்தன. இந்த கோயிலை சுற்றி 6 சன்னதிகள் முழுமை பெறாமல் இருந்தன. இந்த இடம் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் அருமையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த கோயில் கட்டப்பட்டு 300 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தஞ்சை பெரிய கோயிலும் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலும் கங்கை கொண்ட சோழபுரமும் கட்டப்பட்டு சோழர்களின் சிற்பக்கலையில் உச்சம் தொடுவதற்கு காரணமாக இந்த கோயில் பார்க்கப்படுகிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நார்த்தாமலை என்ற இடமானது இராமாயணத்தில் ஆஞ்சநேயர் இலங்கைக்கு தூக்கிச் சென்ற சஞ்சீவி மலையின் சிதறிய பகுதிகளே என்று நம்பப்படுகிறது. இந்த இடத்திற்கு நார்த்தாமலை என்று பெயர் வர காரணம் என்னவென்றால், பண்டைய காலத்திலிருந்தே கடல் கடந்து வணிகம் செய்யக்கூடிய நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் பலர் இங்கே இருந்ததாக கூறப்படுகிறது. நகரத்தார் மலை என்ற பெயரிலிருந்து தான் மருவி நார்த்தாமலை என்று இன்று அழைக்கப்படுவதாக கருதப்படுகிறது. உலக அதிசயமாக பார்க்கப்படக்கூடிய தஞ்சை பெரிய கோயிலின் கட்டுமானத்திற்கே உதவிய இந்த நார்த்தாமலைக்கு ஒரு முறையாவது பயணம் செய்து வாருங்கள், சரிங்களா?